இவரும் பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு அவசியமே இல்லாம திரிஷா அவர்களை கூட்டிக்கிட்டு அதே திருமணத்துக்கு போறாங்க. அதே திருமணத்துக்கு போறப்ப இன்றும் அந்த கட்சிக்காரனாலே தொண்டர்னாலே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் விஜய் அவர்கள். டீயும் காஃபியும் ஒன்னா கலக்க முடியாதுன்னு ஒன்னா சேராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆதவ அர்ஜுனை வச்சும் என்டிஏ கூட்டணி வச்சும் பேசுறாங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுன் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காப்ல. அதாவது விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அது என்டிஏ கூட்டணிக்கு பாதகமாக இருக்கும். விக்கிரவாண்டியில உங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்னங்க விக்ரம் நடந்துச்சு? விக்கிரவாண்டியில தான் முதலாக அவங்களுடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போறாங்க. அதன் பின்பு ஒவ்வொரு இடத்தையும் போறப்ப ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதோடைய உச்சமாக கரூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இறந்து போறாங்க. சினிமா துறையிலையும் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம, ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இப்போ வரைக்கும் சென்சார்ல பதில் சொல்ல வேண்டியவர் லீவ்ல போயிட்டாங்க. அப்ப அந்த சினிமா துறையிலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு செட்பேக் ஆகி போயிட்டே இருக்கு. டீயும் காப்பியும் ஒன்னா சேராதுங்க அப்படின்னு சொல்லி பாஜகனுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொலி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு சட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. எதுக்காண்டி இப்படி சொல்லிட்டு போனாருங்க? ஒருவேளை என்டிஏ அலையன்ஸ்குள்ள இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அமமுக டிடிவி தினகரன் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. யார சொன்னார்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் கூட என்டிஏ கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற பத்தி கேள்வி கேட்கிறப்ப அவர் நீட்டா சொல்லிட்டு போயிட்டாப்ல. டீயும் காஃபியும் ஒன்னா கலக்க முடியாதுங்க, ஒன்னா சேராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இவர் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான் சொல்லியிருக்காப்ல. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஏன் என்டிஏ கூட்டணி பத்தி நீங்க தொடர்ந்து பேசுறீங்க? ஏன் விஜய் அவர்களுக்கு அப்படி என்ன ஒரு அழுத்தம் கிடைக்குது, என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா அண்ணாமலை அவர்கள் டீயும் காப்பியும் சேராது என்பதற்கு அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் அவர்களையும் என்டிஏ கூட்டணி வச்சு பேசல, மாறாக ஆதவ அர்ஜுனை வச்சும் என்டிஏ கூட்டணி வச்சும் பேசுறாங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுன் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காப்ல. அதாவது விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அது என்டிஏ கூட்டணிக்கு பாதகமாக இருக்கும். ஓட்டு பாத்தீங்கன்னா பிரியும். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்று பேசுறப்ப அப்ப திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி திருப்பியும் அதிமுக போறதை விட விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தோனியில அனைவருமே நினைப்பாங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் மூலமாக விஜய் அவர்கள் கூட எந்த கூட்டணியும் வரடாம பாத்துக்கிட்டாங்க. சரி, விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது என்னது? கூட்டணி நீங்க வச்சுக்கிறீங்களான்னு கேட்டப்ப கண்டிப்பா நம்ம கூட்டணி வச்சுக்கிறோங்க, பெரிய பெரிய கட்சியெல்லாம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த சிபி நிர்மல்குமாரும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் சரி நிறைய பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதலாக விக்கிரவாண்டியில உங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்னங்க விக்ரம் நடந்துச்சு? விக்கிரவாண்டியில தான் முதலாக அவங்களுடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போறாப்ல. அதன் பின்பு ஒவ்வொரு இடத்தையும் போறப்ப ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதோடைய உச்சமாக கரூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு உண்டான காரணம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ரிப்போர்ட் வரவே இல்லை. அது பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரியில போய்கிட்டு இருக்கு. சிபிஐயும் பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்கு. அந்த சம்மனையும் பாத்தீங்கன்னா போய் ஒரு ஆஜராகி வந்துட்டு இருக்காப்ல. அப்ப கரூர் துயர சம்பவத்துக்கு பின்பு விஜய் அவர்களுடைய அந்த செல்வாக்கானது சரிந்ததா அப்படின்னு பார்த்தா செல்வாக்கு சரிந்தது என்பது சொல்றதை விட செல்வாக்கானது அடுத்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அசம்பாதங்கள், அவருடைய கட்சி தொண்டர்கள் கட்டுப்படுத்த முடியாம பாத்தீங்கன்னா அவர் நினைக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்பதான் இது அரசியல்ல அவருக்கு ஒரு செட்பேக் நடந்துட்டு இருக்கிறப்ப சினிமா துறையிலையும் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம, ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இப்போ வரைக்கும் சென்சார்ல ஒருத்தர் லீவ்ல போயிட்டாப்ல. 2 நாளுக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியவர் லீவ்ல போயிட்டாப்ல. அப்ப அந்த சினிமா துறையிலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு செட்பேக் ஆகி போயிட்டே இருக்கு. அப்ப அடுத்து பர்சனல் லைஃப்ல இவ்வளவு நாளா எந்த ஒரு கிசுகிசுவோ எந்த ஒரு இதுவோ, அதாவது கிசுகிசு நிறைய வந்திருக்கு, இவர் மீதான கிசுகிசு நிறைய வந்திருக்கு. இப்ப கிடையாது, கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் ஆரம்ப காலகட்டத்துல நடிக்கிறப்ப இந்த நடிகரோட அந்த நடிகரோட சொல்லி பத்திரிகை துறையில எவ்வளவு எழுதிருக்காங்க. ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நடந்திருக்கு. எந்த இடத்துலயும் அவர் மனைவி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா போறதும் ஒன்னா வர்றதும் ஒரு சின்ன ஒரு கசிஞ்சது கூட கிடையாது. ஆனால் இப்ப இந்த பர்சனல் லைஃப்ல என்ன ஒரு பெரிய பூகம்னா, அவங்க இந்த மாதிரி என்னோட கணவர் எனக்கு விவாகரத்து கொடுக்கணும், அவர் டோட்டலா ஒரு நடிகையோட தொடர்புல இருக்காப்ல, லிவிங் டூல இருக்கிறாப்ல, எங்களால இதை தாங்கிக்க முடியல,
கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல வந்து நான் அந்த கஷ்டத்தை வந்து நான் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லல. நேரா நீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க. எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவில கசியை விட்டு டிபேட்ல அதை பத்தி பேச விட்டு அவங்க போனா கூட பரவாயில்ல. எடுத்தோடனே வந்து தனக்கு எங்க நீதி கிடைக்கின்றத வந்து உணர்ந்தவங்க சட்ட ரீதியா வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு அவங்க போயிட்டாங்க. சோ இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில அடுத்து திருப்பி என்ன பண்றாருன்னா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு அவசியமே இல்லாம திரிஷா அவர்களை கூட்டிக்கிட்டு அதே திருமணத்துக்கு போறாங்க. சோ அதே திருமணத்துக்கு போறப்ப இன்றும் அந்த கட்சிக்காரனாலே வந்து தொண்டர்னாலே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் விஜய் அவர்கள். நேத்து கூட வந்து முந்தானத்து கூட வந்து முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த முஸ்தபா அவர்கள் வந்து இவர் கட்சியில இருந்து விலகி டிஎம்கே போய் சேர்ந்தாப்ல. கிட்டத்தட்ட மேடையில வந்து பார்த்தா விஜய்க்காக வந்து மூச்சு முட்ட பேசிய அந்த முஸ்தபா அவர்கள் இப்போது திமுகவுக்கு சென்று விட்டார். சோ இந்த மாதிரி அவர் மீதான தொடர்ச்சியாக வந்து பர்சனல் அட்டாக்ன்றவர் வந்து பர்சனலா அவருக்கு ஏற்பட்ட செட்பேக்கு, சினிமால ஏற்பட்ட செட்பேக்கு, பொலிட்டிக்கல் ரீதியா ஏற்பட்ட செட்பேக்கு. பொலிட்டிக்கல் என்னங்க செட்பேக் ஆயிருச்சு, அவருக்கு நான் கூட்டம் கூட்டிட்டு தான் இருக்குங்க அப்படின்னா, இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு சின்ன அமைப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா போய் சேரவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவங்க காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. கம்யூனிஸ்டுகள் வருவாங்கன்னு நினைச்சாங்க, வரல. அதே மாதிரி வந்து அமமுக வரும்னு நினைச்சாங்க, வரல. அப்ப தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் என்னப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பொட்டிலதா அவர்கள் முதற்கொண்டு பேசியிருந்தாங்க. எங்க கூட்டத்தில் வந்தா கூட நாங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் தேமுதிகவும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களும் போல. எல்லாருமே வந்து நேர விஜய் நோக்கி வந்தவங்க இந்த பக்கம் திமுகவையும் இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு கூட்டணியும் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள்னா வந்து கண்டிப்பாக இப்ப அவர் மட்டும் தான் வந்து தனித்து விடப்பட்டார். சீமான் அவர்கள் அவர் எப்பயுமே பயிற்சி தான். அவர் தேர்தல் வெற்றி தோல்வி தேர்தல் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், தன் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஆகின்ற எண்ணமே அவர் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 230 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு ஏதாவது பெரிய கட்சியில வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு யாராவது தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் தன்னை வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும், ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக வேண்டும், தலைமைச் செயலகத்துக்கு போக வேண்டும், ஜார்ஜ் கோட்டைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரசியல் நோக்கி போய்கிட்டு இருந்தவர். ஆனா அவரும் பிஜேபி கட்சியும் டீ காப்பியாக மாற்றியது யாருன்னா வந்து ஆதவ அர்ஜுனா தான். இந்த ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பண்றாருன்னா, நானே செலவு பண்றேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே, நம்ம தனியா நிப்போம், அண்ணன் இந்த கூட்டத்தை பாத்தீங்களா, நம்ம தான் அடுத்து, நீங்க தான் அடுத்து எம்ஜிஆர், நான் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு, சிபிஐ நிர்மல்குமார் தான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுக்குள்ள வந்து கற்பனையை வந்து ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அவர் திமுகவுடன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங்கோட வந்து போய்கிட்டு இருக்காருன்றதுதான் அரசியல்ல யதார்த்தமா நடக்கக்கூடிய உண்மை. ஸோ இவ்வளவு தூரம் பர்சனல் லைஃப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலையும் அதே மாதிரிதான், பொலிட்டிக்கலையும் அதே மாதிரிதான் சொல்லி விஜய் அவர்கள் ஏற்பட்ட இந்த செட்பேக்கை சரி பண்றதுக்கு என்டிஏ கூட்டணி என்பது வந்து அவருக்கு சாதகமான ஒரு கூட்டணியாக இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து கீரியும் பாம்புமாக இருந்த அமமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்த அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களையும் என்டிஏ கூட்டணியும் சேர்த்து வைக்கிறதற்கு போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.